தொடர்ந்து பார்ப்போம். ஆதி வாஸ்துமூர்த்தியின் திருவடியை முன்பு சொன்னது போல் மாவிலை தோரணத்தால் அலங்கரித்து வழிபடுவதும் மாம்பழ நிவேதனம் செய்து வழிபடுவதும் சிறப்பான பலன் தரும். இப்படி வழிபாட்டு முறைகள் என்ன? பெண்கள் முதல் நாள் இரவிலே நீரில் மஞ்சள் வேப்பிலை போட்டு ஊற வைத்து மறுநாள் காலை இதில் நீராட வேண்டும். பிறகு சுத்தமாய் துவைத்த காய்ந்த ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ வாஸ்து பூஜைக்காக பயன்படுத்தும் ஆடைகளை மற்ற ஆடைகளுடன் சேர்க்கக்கூடாது. ஸ்ரீ வாஸ்து பூஜைக்கு என தனியே ஆடைகளை சுத்தமான இடத்தில் வைத்து பிறர் யாரும் தொடாமல் புனிதமாக வைத்து கொள்ளுங்கள். ஆண்கள் முதல் நாள் இரவே பன்னீர் இலை, பவள மல்லி புஷ்பம் இவை இட்டு இரவு முழுவதும் வைத்திருந்து மறுநாள் காலை இந்த நீரில்தான் நீராட வேண்டும். நீராடலின் போது ஆண்கள் கோவணம் அணிந்து நீராடுதல் சித்த வைத்திய பூர்வமாக மிகவும் ஆரோக்கியமானது. ஸ்ரீ வாஸ்து பூஜையின் போதும் ஆண்கள் கோவணம் அணிந்து மேலாடைகளை தரித்தல் யோக சக்திகளை அப்படியே அள்ளி பெற்றுத்தரும். அரைத்த சந்தனம், திருநீரு, குங்குமம் போன்ற காப்பு சின்னங்களை அணிந்து கொண்டு 4 அல்லது 8 முழ வேஷ்டி அப்படி துண்டுடன் அணிந்து இரட்டை வஸ்திரங்களுடன் பூஜை செய்ய வேண்டும். அதான் பஞ்சகஜம். அரைத்த சந்தன உருண்டைகளால் ஸ்ரீ வாஸ்துமூர்த்திக்கு நெற்றி திலகமிட்டு திருணலட்சுமி தூபம் என்கின்ற தூபத்தை லட்சுமி தூபம், ஆபத் சகாய தூபம், சத்ருபய நிவர்த்தி தூபம், சர்வேஸ்வர தூபம், மணவாள க்ஷேம தூபம் அவரவர் குலதெய்வங்களான கருப்பன், ஐயனார், பைரவர், வீரபத்திரர் போன்ற குலதெய்வங்களுக்கு உரித்தான தீபங்களையும் ஏற்றி வழிபடுக. ஓம் திருவிக்கிரம தரிசன சகாய க்ஷேம கிருபாமூர்த்தி ஸ்ரீ வாஸ்து தேவாய நமக. மீண்டும் சொல்கிறேன். ஓம் திருவிக்கிரம தரிசன சகாய க்ஷேம கிருபாமூர்த்தி ஸ்ரீ வாஸ்து தேவதா நமக, வாஸ்து தேவாய நமக என்று சொல்லுங்கள். நீள் நெடுங்காலம் கொண்ட புவியோடு வானமும் தலையோடு அளந்த பெருமாள் அவதார வாஸ்து தேவாய நமக என்று நீள் நெடுங்காலம் கொண்டு புவியோடும் வானமும் தலையோடு அளந்த பெருமாள் அவதார வாஸ்து தேவாய நமக என்று 18, 21, 108 முறை ஓதி வாழைப்பழங்களை முழுமையாக அல்லது உரித்து நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். வருடத்திற்கு 8 நாட்கள் வரும் வாஸ்து பூஜைகளின் பரிபூர்ணமான பலன்களை குரு அருளால் பெறுவதற்கு 1,00,000 பேருக்கு குறையாமல் அன்னதானம் செய்ய வேண்டும். தனித்த வகையில் அன்னதானம் அளிக்கும் போது குறைந்தது 8 பேர் முதல் 108 பேர் வரையினும் அன்னதானம் அளிப்பது சிறப்பு. அதாவது பம்பூரண தரிசனம் கேட்டே இருக்க மாட்டீர்கள். தினமும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் கண்ணாடி முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் பழங்கள் மற்றும் சுபமங்கல பொருட்களை பார்த்த பின்பு கண்ணாடியை பார்ப்பது என்ற தெய்வீக பண்பாட்டை ஒரு விடியற்காலையின் நல் பூஜையாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுதே செய்து கொள்ளுங்கள். இப்பொழுதிருந்து ஆரம்பிங்கள். இது விஷு தரிசனத்தின் போது நம்ம செய்கின்றோம். இதை தினமும் செய்யுங்கள். மேலும் கண்ணாடியில் முகத்தை பார்க்கும்போது நெற்றியில் விபூதி பொட்டு, காதுகளில் உள்ள தோடு, கடுக்கண்களில் கழுத்தில் உள்ள ருத்ராட்சம் இவற்றை பார்க்கும்போது ஒரு முக்கோண வடிவ பார்வை உங்களுக்கு தெரியாமல் ஏற்பட்டு விடும். காது 2, கழுத்து 1 வரைந்து பாருங்கள், முக்கோண வடிவு. இதற்கு பம்பூரண தரிசனம். அதை கண்ணாடியில் பார்க்கும்போது காது, கழுத்தில் அணிந்த ருத்ராட்சம் இப்படி ஒரு வடிவம் ஏற்படும். இப்படி பம்பூர்ண தரிசனம் பெருகும் ஒவ்வொரு பூரண நட்சத்திரத்து அன்றும் கண்ணாடி, அதாவது பூர நட்சத்திரத்து அன்று கண்ணாடி, அதன் முன் வாசனை பூக்கள், பழங்கள், கீரைகள் இவற்றை வைத்து பூஜிக்க வேண்டும். இவ்வாறு கண்ணாடி பூஜையை பூர நட்சத்திர தினந்தோறும் நிறைவேற்றி வந்தால் வாஸ்து சக்திகள் இல்லத்தில் கட கட என்று பெருகி ஓஹோ என்று இல்லருக்கும் குழந்தைகள் சந்ததிகள் விருத்தியாகும். மங்களமான பேச்சுக்கள் நடந்து கொண்டே இருக்கும். முழு முந்திரிகளுடன் கூடிய 8 முந்திரி பழங்களை 8 திசைகளிலும் வைத்து ஸ்ரீ வாஸ்து துதிகளை, பூஜைகளை, பெயர்களை ஓதி பூஜித்திட வீட்டிலோ நிலத்திலோ தொழிற்சாலைகளிலோ சமபூமி, தரை பூமிக்கு அடிப்பகுதி, கிணறு, அஸ்திவாரம், தோட்டங்கள் போன்றவற்றில் எழுந்துள்ள பலவிதமான பிரச்சனைகள் தீர உதவும். இன்று ஆலயம், தோட்டங்கள், மரங்கள் அடியில் 108 கோலங்கள் இட்டு வாஸ்துமூர்த்தியை பிரீதி செய்ய வேண்டும். இப்படி விளக்கேற்றவும் என்ன, பூஜை செய்யும் வசதியற்ற நிலையில் உள்ள ஆலயங்கள் ஆதி மூல வாஸ்து பகவான் படத்தை வைத்து
செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி நாட்களிலே 8 விதமான வாசனை மலர்களை சாத்தி சுற்றி வணங்கி வந்தால் வாஸ்து லட்சண ரீதியாக வழிபாட்டு முறைகள் மேம்படவும் பக்தர்களின் வரவு நன்கு விருத்தியாகும். ஏதோ கோயில் இருக்கு, ஆளே வரல, அம்போன்னு உட்கார்ந்துருக்கேன்னு சொல்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. சக்தி வாய்ந்த கோயிலுக்கும் இந்த நிலை வந்தது. நீங்கள் மாற்றிவிடலாம். இப்படி செய்தால் பக்தர்கள் வரவு அப்படியே விருத்தியாகிவிடும். திருவண்ணாமலையில் ஒரு காலத்தில் 2 பேர் 4 பேர் வந்தார். இன்று 2 லட்சம், 4 லட்சம், 40 லட்சம் என்று வருகின்றார்களே. காரணம் இதுதான். இப்படி பல கோயில்கள் சிறப்பு பெற்றதும் நமது அகஸ்திய விஜயம் மூலமாகத்தான். இப்படி வில்வம், வேம்பு, அரசு, ஆல்புரசு போன்ற ஹோம விருட்ச மரத்தை ஆலயத்தில் நட்டு மிகவும் கவனமாக புனிதமாக அதனுடைய நியமத்துடன் வளர்த்து தினமும் விருட்ச பூஜைகளை நிகழ்த்தி ஸ்ரீ ஆதிமூல வாஸ்து பகவான் படத்தை கோவிலில் வைத்து பலரும் அதை பார்த்து தரிசிக்கும்படி செய்வது. அது நகர சிறு ஆலயங்களில் பக்தர்களின் தரிசன எண்ணிக்கை உடனே மேம்பட உதவும். இதற்கான ஜன ஆகர்ஷண சக்திகளை கொண்டதே ஸ்ரீ ஆதிமூல வாஸ்து சக்தி மூர்த்தி படத்தில் உள்ள விருட்ச சக்திகளின் மகிமையாகும். தொடர்ந்து பார்ப்போம். பகுதி 7, ஐமுக யோகேந்திர நிலைகளில் ஆற்ற வேண்டிய பூஜை பற்றி பார்ப்போம். வாஸ்து பகவானை பற்றி ஐமுக யோகேந்திர, அது யோகாந்திர நிலைகளில் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய பூஜைகள். பல் சுத்தி, தந்த சுத்தி 18 நிமிடங்கள், நீராடுதல் 18 நிமிடங்கள், பூஜை 18 நிமிடங்கள், பிரசாதம் ஏற்றல், உணவு ஏற்றல் 18 நிமிடங்கள், தாம்பூலம் தரிப்பது 18 நிமிடங்கள். இப்படி முதல் கால 18 நிமிட வாஸ்து பூஜை. முதல் 18 நிமிட வாஸ்து பூஜை நிறுத்தி நிலம், வீடு, வாசல்களை நன்கு பசுஞ்சாணியால் மெழுகி சுத்தப்படுத்துவது, கோலமிடுவது, தோரணம் கட்டுவது, ஸ்ரீ வாஸ்து ஹோமத்திற்கு தேவையான ஆயத்தங்களை செய்வது, பூர்வாங்க பிள்ளையார் பூஜைகள் ஆற்றுதல் விசேஷமானது. அப்படி பழக்கம் உள்ளவர்கள் பசு, காளை, யானைகளுக்கு பல் சுத்தி செய்தல் விசேஷமாகும். பசுக்கள் எல்லாம் பல் சுத்தம் செய்யலாம், நல்ல பழக்குங்க. 2ஆம் கால 18 நிமிட பூஜை. இந்த யோக காலத்திலே கங்கை, காவிரி, பஞ்சகவ்யம் கொண்டு வீடு, வாசல், தோட்டம், அலுவலகங்களில், தொழிற்சாலைகளில் தெளிப்பது, மஞ்சள், சந்தன, வாசன திரவியங்களை புனித நதி நீரில் தீர்த்தத்தில் கரைத்தல், கும்ப ஹோம பூஜைக்கு தயாராகுதல், ஓடுகள், மேல்தளங்கள், வரப்புகள், வீட்டின் அறைகள் அனைத்திலும் புனித நீரை மாவிளையால் தெளிக்க வேண்டும். 3ஆம் கால 18 நிமிட பூஜை. வாஸ்து நாட்களிலே ஸ்ரீ வாஸ்துமூர்த்திக்கு மட்டும் அல்லாமல் ஸ்ரீ பூமீஸ்வரர், பூவராகவர், ஸ்ரீ பூலோகநாதர், ஸ்ரீ பூமிநாதர் போன்ற பூமி சம்பந்தமான மூர்த்திகளுக்கு பூஜைகள் நிகழ்த்தலாம். 3ஆம் கால வாஸ்து பூஜை மூர்த்தி படத்திற்கு அல்லது லிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகளை, வெட்டிவே தைலக்காப்பு, சிவப்பு நிற வஸ்திரம் சாத்துதல், ஸ்ரீ வாஸ்து காயத்ரி போற்றி துதிகளை ஓதி சந்தன வெண்ணெய் உருண்டைகளால் அர்ச்சனை செய்வது போன்றவற்றை செய்ய வேண்டும். 4ஆம் கால 18 நிமிஷம் பிரசாதத்தை நைவேத்தியம் செய்யும் நேரம் ஆகும். பூமிக்கு அடியில் விளைகின்ற காய்கறிகள், அதாவது கிழங்கு வகை உணவுகளை படைக்க வேண்டும். உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், வெங்காயம் உதாரணத்துக்கு தருகின்றோம். 5ஆம் கால 18 நிமிட வாஸ்து பூஜை. 108 தாம்பூலங்களை, அதாவது நாணயம், வெற்றிலைப்பாக்கு, சுண்ணாம்பு, பழம் ஆகியவற்றை வைத்து சுவாமிக்கு படைத்தல். ஸ்ரீ வாஸ்து பூஜையின் நிறைவாக கிழங்கு வகை உணவுப் பொருட்களை படைத்து அன்னதானமாக அளிக்க வேண்டும். 108 தாம்பூலங்களையும் ஏழைகளுக்கு தானமாக அளியுங்கள். இப்படி 4ஆம் 5ஆம் கால நேரங்களில் கிரகப்பிரவேசம் அல்லது பூமி பூஜைகளை செய்வது மிக மிக சிறப்புடையதாகும். வாஸ்து நேர துவக்கத்தில் இருந்தே பூஜைக்கான ஆதார பணிகளை ஆற்றியும் ஓம் நமோ வாஸ்து தேவாய நமகா, ஓம் நமோ வாஸ்து தேவாய நமகா, ஓம் நமோ வாஸ்து தேவாய நமகா என்றும் பூசுக்தம் என்கின்ற மந்திரம், வாஸ்து போற்றி துதிகள், ஸ்ரீ வாஸ்து காயத்ரி துதிகளை ஓதியும் வருவதால் வீட்டில், பூமியில், கடையில் பூமியபர சக்திகளை நன்கு விருத்தி செய்து கொள்ளலாம். இந்த நேரங்களில் மணைக்கால் நடுவது, அஸ்திவார வேலை ஆரம்பித்தது, கிரகப்பிரவேசம், புது வீட்டில் காலடி வைத்தல் சிறப்பான பலனை தரும். திருச்சி பூலோகநாதர் அவதார மகிமை மலைக்கோட்டை அருகில் தான் இருக்கு. இப்படி பூலோகநாதர் அவதார நிகழ்வு புவனேஸ்வரி தாயின் ஸ்ரீ ஜெகதாம்பிகை அவதாரம். இத்திருத்தலத்தில் குருந்த மரம், வில்வ மரம், வன்னி மரம், அத்தி மரம், மகிழ மரம் ஆகிய 5 தல விருட்சம் உள்ள தெய்வீக அற்புதமான காண கிடைக்காத
தரிசிக்க கிடைக்காத ஒரு அற்புதமான பூலோகநாதர். இந்த மரங்களை மீண்டும் தெய்வீக ரீதியாக பூஜை புனஸ்காரங்களுடன் அதை பராமரிக்க போஷித்திட ஆவண செய்து வாருங்கள். ஸ்ரீ வாஸ்து பூஜைகளில் முக்கியமான தலை சிறந்த பலன்களை தரும் சிவரட்சக சக்திகளும் நிறைந்ததாய் ஸ்ரீ சாகம்பரி தேவியின் அருட்கடாட்சமும் சூக்ஷ்மமாய் அப்படியே பொழியும் இடம் இந்த பூலோகநாதர் ஆலயம். புவன சக்திகள் பொழியும் இந்த ஸ்தலத்திலே வருடத்தில் 8 முறை வருகின்ற வாஸ்து நாட்கள் அவளை அஷ்ட பரிபாலன உற்சவ திருநாட்களாக அபிஷேக ஆராதனை தான தர்மங்களுடன் சிறப்பாக கொண்டாடுதல் வேண்டும். இதனால் நிலம், வீடு, கடை, ஃபேக்டரி, தொழிற்சாலைகள் பொங்கி கிடக்கும் அனைத்து விதமான நில நீர் தோஷங்களுக்கு நல்ல நிவர்த்தி கட்டும். தொடர்ந்து செவலூர் ஆரணவள்ளி சமேத பூமிநாதர் ஆலய மகத்துவத்தை பார்ப்போம். செவலூர் ஸ்ரீ ஆரணவள்ளி சமேத ஸ்ரீ பூமிநாதர் ஆலய மகிமை மகத்துவம். திருக்குல தீர்த்த மகத்துவம். பிருத்திவி தீர்த்தம் பூகம்பத்தால் எந்த நாட்டிலும் இறந்தோர்க்கான நல்ல கதி அளிப்பதற்கான மகத்தான தர்ப்பண சக்தி ஸ்தலமே இந்த செவலூர் பூமீஸ்வரர் ஆலயம். அப்படிப்பட்ட தீர்த்தம் இதை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாயும் அமாவாசையும் கூடுகின்ற அபூர்வமான நாள்தான் மற்றும் வாஸ்து பகவானுக்கு உரித்தான செவ்வாய்க்கிழமைகளிலும் வருடத்திற்கு 8 முறை வரும் வாஸ்து நாட்களிலும் அமாவாசை திதியிலும் மூதாதையர் திதி நாட்களிலும் இங்கு தர்ப்பணம் செய்யுங்கள். இன்றைக்கு வீடு இருக்கே, நிலம் இருக்கே நினைக்காதீர்கள். நாளைக்கு இது நிரந்தரமாக இருக்க வேண்டும். உங்களுடைய எதிர்கால சந்ததியினர் இதை பராமரிப்பதில்லை. எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஜமீன்தார்கள் ஊரை விட்டே ஓடிவிட்டார்கள். இந்த மாதிரி செய்யாமல் இருந்தது. இப்படி கட்டிடக்காரர்கள் தங்களுடைய பூமி பூஜையின் போது ஸ்ரேயஸ் திருதண்டி மகரிஷியின் வாஸ்து திரிதண்டத்தை சிந்தனையிலே மனதிலே இருத்தி கொடிக்கம்பத்தை பூமியில் வைத்திட வேண்டும். இதன் நுனியில் பச்சை, மஞ்சள், நீல நிற பட்டு வஸ்திரங்கள், திரையம்பக, பரல், கோது என்பதாகிய 3 கோண முடிச்சை போல இதை கட்ட வேண்டும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் கொடி என்னென்னமோ கொடியெல்லாம் பார்த்துருக்கோம். இப்படி கட்டிடக்காரர்கள் தங்களுடைய பூமி பூஜையின் பொழுது ஸ்ரேயஸ் திருதண்டி மகரிஷியின் வாஸ்து திரிதண்டத்தை அதாவது மனசில் வைத்து கொண்டு அப்படி என்று நினைத்து கொண்டு அந்த கொடிக்கம்பத்தை பூமியில் வைத்திட வேண்டும். இந்த நுனியில் என்ன தான் செய்யணும் பாருங்கள். மஞ்சள், நீல நிற பட்டு வஸ்திரங்கள், திரையம்பக, பரல், கோது என்பதாகிய 3 கோண முடிச்சை போல இதை கட்ட வேண்டும். இப்படி பூமி பூஜைக்கான வாஸ்து ஹோமத்திலும் ஸ்ரேயஸ் திரிதண்டி மகரிஷிக்கான குறித்த காயத்ரி மந்திரங்களை ஓதி சந்தனம், அரசு, ஆள் ஆகிய 3 சமித்துகளை கொண்ட அதையும் வெட்டிவேர், பிரண்டை, நன்னாரி ஆகிய 3 வாஸ்து சக்தி வஸ்துக்களையும் பச்சை, மஞ்சள், நீல வஸ்திரங்களுடன் சேர்த்து சுற்றி கட்டி பசுனையில் தோய்த்து ஓம் ஸ்ரேயஸ் மந்திர வதனாய வித்மகே, ஓம் ஸ்ரேயஸ் மந்திர வதனாய வித்மகே, தண்டீஸ்வர பாதாய தீமகி, தன்னோம் ஸ்ரேயஸ் திருதண்டி மகரிஷி பிரச்சோதயாத். மீண்டும் சொல்கிறேன். ஓம் ஸ்ரேயஸ் மந்திர வதனாய வித்மகே, தண்டீஸ்வர பாதாய தீமகி, தன்னோ ஸ்ரேயஸ் திருதண்டி மகரிஷி பிரச்சோதயாத் ஸ்வாஹா என்று ஆகுதியாக அளிக்க வேண்டும். ஸ்ரீ பூலோகநாயகி சமேத ஸ்ரீ பூலோகநாதர் ஆலய மகிமையை பார்ப்போம். மயிலாடுதுறை கும்பகோணம் இடையில் உள்ள குத்தாலத்தில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்னூர் அருகில் உள்ள திருமங்கலம் என்னும் ஊரில் உள்ள சிவஸ்தலம் ஆகும். மயிலாடுதுறை மற்றும் குத்தாலம் இங்கிருந்து நமசிவாயம் என்னும் ஊருக்கு செல்லும் பேருந்தில் திருமங்கலம் வழியே இது செல்லும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருமங்கலத்தினுடைய எல்லோருக்கும் தெரியும். இங்கே என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், தொடர்ந்து கேளுங்கள். இந்த நட்சத்திர தூண்கள் பூவுலகிலே தலையான வாஸ்து சக்தி தலம் திருமங்கலம். 27 நட்சத்திர தேவதாமூர்த்திகளும் தினமுமே வானிலும் பூமியிலும் வலம் வரும் உத்தம நட்சத்திர வாஸ்து பூமி சக்தி தலமாக இந்த திருமங்கலம் பொழிகின்றது. அம்பாள் தற்போது அருளும் சன்னதிக்கு எதிரில் உள்ள
சோன மண்டபத்தில் அருணாச்சலத்தை நினைத்தாலே முக்தி தரும் என அம்பிகை உரைத்தேறிய மண்டபம் இது. அப்படி உள்ள 27 தூண்களுக்கு நட்சத்திர தூண்கள் என பெயர் உண்டு என்பதை நமது வாத்தியார் எடுத்துக்காட்டி எல்லோருக்கும் சொல்லி வந்தார். இவற்றை நீங்கள் வலம் வர வேண்டும். திருமணம் சேரியிலே தெய்வ திருமண காட்சியை சரிவர கண்டு கழித்திட இயலவில்லை என முறையிட்ட சகல கோடி நட்சத்திர தேவதா மூர்த்திகளுக்கும் உமா மகேஸ்வர மூர்த்திகள் தனிப்பட்ட முறையில் அந்த திருமண காட்சி கொடுத்து அருளிய சோன மண்டபம் ஆகையால் நட்சத்திர வாஸ்து பூமியாக சித்தர்கள் இதனை போற்றி கொண்டாடுகின்றார்கள். விண்ணுலக லோகங்களின் அனைத்து வகையான அமைப்புகளுக்கும் வாஸ்து லக்கண நியதிகளை தெய்வீக பூர்வமாக கொடுக்கவல்ல நல்கவல்ல ஸ்தலம் இது. விண்ணுலக தலைமை வாஸ்து பீடாதிபதியான விஸ்வகர்மாவும் மயனும் தினமும் ஸ்தூல சூக்ஷ்ம வடிவங்களில், ஏன் ஸ்தூலம் மனிதன் போல தெய்வத்து போல நேரடியாக சூக்ஷ்மம் கண்ணுக்கே தெரியாத பல வடிவங்களில் வழிபடும் வாஸ்து சக்தி ஸ்தலம் ஆகும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது காலசம்ஹார ஸ்தலம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பௌர்ணமி திதி கூடும் செவ்வாய்க்கிழமையிலும் அமையும் வாஸ்து தினத்திலும் ஸ்ரீ கார்த்த வீரியார்ச்சுனமூர்த்தியின் அவதாரம் ஏற்பட்டது. பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை சேர்ந்த வந்த நாள்தான் கார்த்த வீரியார்ச்சுன சுவாமி அன்று ஏற்பட்ட நாள். இப்படிப்பட்ட நாளிலே ஸ்ரீ கார்த்த வீரியார்ச்சுனமூர்த்தியை தக்க மந்திரங்களோடு முறையான விரதத்தோடு வழிபட்டு வருவதாலானது தொலைத்த பொருள், காணாமல் போனவர்கள், இழந்த நில சொத்துக்கள் மீள நன்கு உதவுவதாகும். கலியுகத்தின் அதி சிறப்பான வாஸ்து பூஜை கோவில்கள் என்னவென்று கேளுங்கள். செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள் மகா வாஸ்து நாள், மகா குஜ வாஸ்து நாள். இது சனிக்கிழமையில் வரும். மகா பிரதோஷம் எப்படி பிரமாதமாக கொண்டாடுகின்றமோ அது போன்ற சிறப்பை உடையது. கரிநாளும் செவ்வாயும் கூடும் நாளிலே தர்ப்பணம் அளிப்பதால் பல பாவ வல்வினைகளால் மேல் உலகங்களில் பல காலங்களாக பன்னெடும் காலமாக உத்தம நிலை பெறாமல் தவிக்கும் உங்களது மூதாதையர்களுக்கு நல்ல கதி அளிக்க உதவும். நல்ல துணியில் வெட்டி வேரை வைத்து தேர் அலங்காரத்தோடு தண்டு போல் வீட்டு வாசலில் இருபுறமும் வைத்தலால் வெட்டி வேரின் நறுமணம் காப்பு சக்தியாக துவாரபாலக சக்திகளுடன் வீட்டை காக்கும். நல்ல துணியிலே வெட்டி வேரை வைத்து தேர் அலங்காரத்தோடு தண்டு போல் வீட்டு வாசலில் இருபுறமும் வைத்தால் அது துவாரபாலகரைப் போல அந்த வெட்டிவேரின் நறுமணமும் காப்பு சக்தியாக உங்கள் வீட்டை காக்கும். இப்படி வீட்டை காக்கும் பூமி வகை தோஷங்களை, அதாவது ஃப்ளாட்டு வீடு தோட்டம் பற்றிய உற்றம் சுற்றத்தால் வரும் சொத்து பிரச்சனைகளை தீர்க்க உதவும் அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு முறை இது. இப்படி மகா குஜ வாஸ்து நாளில் என்ன செய்ய வேண்டும்? திருமங்கலம் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ பூமீஸ்வரர் திருமயம் அருகே செவலூர். இப்படி நாம் முன்பு சொன்னது போல திருச்சி பூலோகநாதர் ஆலயம், மணமேல்குடி ஸ்ரீ ஜெகதீஸ்வரர், விக்கிரவாண்டி ஸ்ரீ பூமிநாதர், நெல்லிக்குப்பம் கோனேரி ராஜபுரம், கடுவெளி ஸ்ரீ ஆகாசபுரீஸ்வரர், கும்பகோணம் சாக்கோட்டை சிவபுரம் செல்லும் வழியில் ஆலமரம் பொந்தில் அருளும் ஸ்ரீ ஆகாச விநாயகர், திருக்கோலக்குடி போன்ற வாஸ்து பூமி தலங்களில் வாஸ்து பூஜைகளை நடத்துவது விசேஷமாகும். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது வாஸ்து சம்பந்தமான ஆன்மீக விஷயங்கள். அபூர்வமான புவன பவன தர்ப்பணம் என்ன? வாஸ்து நாளில் ஆற்றும் தர்ப்பணத்திற்குத்தான் புவன பவன தர்ப்பணம் என்று பெயர். இதில் 8 வெற்றிலை மேல் அச்சு வெல்லம், எள், தர்ப்பை, அரிசி மணிகள், துளசி, மல்லிகை, தர்பையிலான குர்ச்சம், வெற்றிலையும் சேர்த்து இப்படி ஆகிய 8 சாதனங்களின் மேல், மீண்டும் சொல்கிறேன், வாஸ்து நாட்களிலே அபூர்வமான புவன பவன தர்ப்பணம், வாஸ்து நாளிலே ஆற்றும் தர்ப்பணத்திற்கு இந்த பெயர் உண்டு. இதில் 8 வெற்றிலைகள் மேல் அச்சு வெல்லம், எள், தர்பை, அரிசி மணிகள், துளசி, மல்லிகை, தர்பையிலான புக்கனம், கூர்ச்சம், வெற்றிலையையும் சேர்த்து ஆகிய 8 சாதனங்களின் மேல்
தர்ப்பணம் அர்க்கியம் வார்க்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை அன்றும் இதனை நீங்கள் கடைபிடித்திடலாம். விபத்திலும் குறுகிய வயதிலும் மிருத்யு தோஷங்களால் இறந்தவர்களின் நல்ல கதிக்கு இந்த தர்ப்பணம் உதவி உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல வீடு, நல்ல நிலம் உள்ள தொழிற்சாலைக்கான இடம், வாடகை வீடு, வாடகை கடை அமைந்திட, இவற்றில் பிரச்சனைகள் இல்லாமல் வாழவும் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் குறையிலே காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2, இரவு 8 மணி முதல் 9 மணி நள்ளிரவு, விடியற்காலை 3 மணி முதல் 4 மணி வரை, இப்படி 4 வேளைகளிலும் 4 கால பூஜையாக இல்லத்திலும் சக்தி வாய்ந்த வாஸ்து ஸ்தலங்களிலும் வாஸ்துமூர்த்திக்கான பூஜையை 1 மண்டல காலத்திற்கு தொடர்ந்து ஆற்றி வந்தால் கைமேல் பலன். கும்பகோணம் அருகே உள்ள கோனேரி ராஜபுரத்தில் அபூர்வமான நடேஸ்வர வாஸ்து சக்திகளுடன் பூமீஸ்வரராக இறைவன் அருள்கின்றார். வருடாந்திர 8 மூல வாஸ்து நாள் ஒவ்வொன்றையும் முக்கியமான வாஸ்து சக்தி ஆலயங்களிலும் வாஸ்து வேள்விகள், மண் கலச பூஜைகளுடன் வாஸ்து வழிபாடுகளை பல பேர் ஒன்றாக சத்சங்கமாக நடத்தும். இப்படி 8 வாஸ்து நாட்களும் அஷ்டதிக் பாலகர்களுடன் தொடர்பு உடையது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சப்த மாதாக்கள் நிகழ்த்தும் வாஸ்து பூஜை என்ன? சப்தமி திதியில் வரும் வாஸ்து பூஜை நாளிலே சூரிய மூர்த்தியும் சப்த கன்னி மாதர்களும் இணைந்து வாஸ்து பூஜைகளை சூரிய பூஜை ஸ்தலங்களிலும் சப்த மங்கை ஸ்தலங்களிலும் நிகழ்த்துகின்றார்கள் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். திருச்சி குளித்தலை அருகே உள்ள ஐயர்மலை சிவாலயம் இவ்வித வழிபாட்டுக்கு மிக மிக ஏற்ற சப்த மாதர்களின் சன்னதியை கொண்டதாகும். இப்படி செவ்வாய்க்கிழமை அன்று அமாவாசை சேர்ந்து வந்தால் விட்டுவிடாதீர்கள். இந்த நாளிலே வாஸ்து லோகங்களில் பித்திருக்கள் மூர்த்திகள் வாஸ்து பூஜைகளை நிகழ்த்துகின்றார்கள். சூரிய நாராயண மூர்த்தியே பித்திருக்களின் அதிபதி ஆவதால் அமாவாசை கூடும். வாஸ்து நாளிலே சூரிய மண்டலத்தை சுற்றியுள்ள வாஸ்து சுகுண பிரம்ம பித்ருலோகத்தில் சிறப்பான முறையில் பூஜைகள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றது. இப்படி தமிழக ஸ்ரீமுஷ்ணம் வராகமூர்த்தி ஸ்தலமானது இந்த பூஜைக்கு ஏற்ற மகா சக்தி வாய்ந்த சப்த மாதா சன்னதியை கொண்ட அற்புதமான பெருமாள் கோயில். ஸ்ரீமுஷ்ணத்திலே பூவராக சன்னதியிலே வடக்கு பாகத்திலே பூலோகத்திலே கிடைக்க காண தரிசிக்க முடியாத அபூர்வமான சப்த மாதாக்கள் இருக்கின்றார்கள். தரிசனம் செய்யுங்கள். இப்படி 8 வாஸ்து நாட்களிலும் பூமீஸ்வரர், பூலோகநாதர், பூமி தேவி அருளும் ஸ்தலங்களில் வாஸ்து வேள்வி பூஜைகளுடன் 64 திசைகளை குறிக்கும் வகையிலான 64 கலசங்களை வைத்து பூஜித்தும் பெரும் உற்சவமாக இதை கொண்டாடுவது சிறப்பான பலனை தரும். தினமும் செவ்வாய் கோரை நேரத்தில் வாஸ்து பூஜையை திரு அருணாச்சலத்தில் நிகழ்த்தி வருபவரே விஸ்வபாரி சித்தர். தினமும் செவ்வாய் கோரை நேரத்தில் வாஸ்து பூஜைகளை திருவண்ணாமலையில் நிகழ்த்தி வருகின்ற சித்தரின் பெயர் விஸ்வபாரி சித்தர். விஸ்வமய பூஷ்டம் விஸ்வபாரி சித்பலம் என்ற துதியை தினமும் செவ்வாய் கோரை நேரத்திலும், அதாவது விஸ்வமய பூஷ்டம் விஸ்வபாரி சித்பலம் என்ற அப்படி இதை சொல்லி இந்த தினமும் செவ்வாய் கோரை நேரத்தில் வீட்டில் சொல்லுங்கள். வாஸ்து நாட்களிலும் ஜெபித்து வருதலானது இல்லத்திலும் கடைகளிலும் அலுவலகத்திலும் தொழில்களிலும் வாஸ்து சக்திகளை அப்படியே கொண்டு வந்து கொட்டும், போஷிக்கும். இது நல்வகைகளால் வீடுகள் வாசல்கள் உடனே கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி கொடுக்கும். அப்படி உதவிடும் ஒரு நாள் காலையில் எழுந்தவுடன் இரவில் படுக்க செல்லும் முன்பும் எப்பொழுதும் நம்மை காக்கும் பூமியை நோக்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விஸ்வநாத வாசுதேவ விஸ்வமூர்த்தி பாகிமாம், விஸ்வநாத வாசுதேவ விஸ்வமூர்த்தி பாகிமாம், விஸ்வநாத வாசுதேவ விஸ்வமூர்த்தி பாகிமாம், வாசுதேவ விஸ்வநாத விஸ்வமூர்த்தி ரட்சமாம், வாசுதேவ விஸ்வநாத விஸ்வமூர்த்தி ரட்சமாம். என்றும் சொல்கிறேன். விஸ்வநாத வாசுதேவ விஸ்வமூர்த்தி பாகிமாம், வாசுதேவ விஸ்வநாத விஸ்வமூர்த்தி ரட்சமாம். இதை சொல்லிவிட்டு வழிபட்டு வந்தால் பூமாதேவியின் பூமியை தாங்கும் 8 திக்கு பாலகர்களின் சுமையும் அப்படியே தனியும். அற்புதமான வழிபாடு. உறங்க செல்லும் போது சொல்லுங்கள், ஸ்ரீ வாஸ்துமூர்த்தி
பூலோக ஜீவ நன்மைகளுக்காக தமிழ் வருடத்தில் 8 தினங்களில் இந்த யோக சயனத்தில் இருந்து மீண்டும் திருக்கண் விழித்து தரிசனம் அளித்து ஸ்ரீ ரங்கநாதரின் விஸ்வரூப தரிசன பலன்களையும் நமக்கு அளிக்கின்றார் என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள்.